நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த படத்தை வந்து ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு முழுக்க முழுக்க ஒரே ஒரு காரணம் வந்து, இந்த படத்தை வந்து யார் ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கு. அதனால் இந்த யார் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த அந்த ரிலீஸிங் பர்சன் கிட்ட தான் இருக்குது அந்த படத்தை எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க படம் நல்லா இருந்தால் நல்லா ஓடணும், கரெக்டு தான். பட் ஒரு சின்ன படத்தை கூட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்ல, அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அந்த விஷயத்தில் ஜெனிஷ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறத விட அவருக்கு வந்து அதுக்கும் மேலே எவ்வளோ வார்த்தைகளுக்கு அளவு இல்லை. ஏன்னா 25 நாள் கொண்டாட முடியுமா சின்ன படங்களால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்குது. அதனால் அவங்க டீம் மெம்பர்ஸ் பிரவீன், சஞ்சய், அப்புறம் சிவன், அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் ஒவ்வொரு தேட்டருக்கும் போனாங்க. எல்லா தேட்டர்லையும் போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ ஷோஸ் போயிருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த பசங்க. அதனால் அந்த பசங்களுக்கு பிரவீன், சஞ்சய் அண்ட் தென் சிவன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, மேலும் இந்த படத்தை வந்து இன்னொரு வெர்ஷனுக்கு கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக முதல்ல ஒரு வெர்ஷன் நாங்கள் கட் பண்ணோம். பட் அந்த வெர்ஷனை கட் பண்ணி இன்னொரு வெர்ஷன் கொண்டு போன என்னோடய மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு டோட்டல் எடிட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தது அவங்க தான். அதனால் அவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குன்றதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு நான் பேசுகிறேன். என்னோடய படத்தோட முக்கிய கதாபாத்திரமான ராதாரவி அப்பா வந்து இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை. இன்றைக்கி அவங்க பேத்தி, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அதனால் பேத்தி கண்டிப்பாக தாத்தா வரணும்னு சொன்னதுனால அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னார். நீ கவலைப்படாதடா, என்ன இருந்தாலும் அங்கே தான் இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படி சொன்னார். அதே மாதிரி சாரி மிஸ்டர் பிஜுஜி, இங்கே வாங்க ப்ளீஸ். சவுண்ட் டிசைனர் இங்கே வாங்க, ப்ளீஸ் கம் ஹியர். கடைசி தோட்டாவோட சவுண்ட் டிசைனர் அவர் தான். வாங்க ப்ளீஸ், நீங்களும் வாங்க, கூட வாங்க கம் 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 சார் ப்ளீஸ் கம் ஹியர். நீங்கள் நிறைய படம் பார்த்துக்கலாம், வேட்டையனாக இருக்கட்டும், அனிருத், தம்மன், எல்லாமே அவங்க எல்லா படத்துக்கும் சார் த சவுண்ட் டிசைனர். அதனால் அவர் இந்த விழாக்கு நான் நிறையா விழாக்கெல்லாம் கூப்பிட்டேன், பிஸியாக இருந்தார். இந்த விழா கையை பிடிச்சி வந்தாகணும்னு சொல்லிட்டு அவரை ஹானர் பண்ணுறதில் எங்கள் ஆர்விஆர் ஸ்டுடியோஸுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேலும் சத்யா அண்ணன், கிளாமர் சத்யா அண்ணன். ஏன்னா சத்யா அண்ணனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எப்போ கூப்பிட்டாலும் வருவார். நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவார், 2 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவார், காலை விடிகால 6 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவார். டைமிங் ஒரு பிரச்சனையே கிடையாது அவர்கிட்ட. சார் நானே வந்துடுறேன், ஃபோன்லாம் பண்ண வேணாம் சார் அப்படி சொல்லக்கூடிய ஆள். அதனால் இவ்வளோ பிரம்மாண்டமான கடைசி தோட்டோட ப்ரமோஷன் அத்தனையும் சிறப்பாக கொண்டு போனதுக்கு மூலகர்த்தாவே என்ன தான் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறவங்க, எப்படி படத்தை டிஸ்ட்ரிபியூட் இருக்கிற மாதிரி பிஆர்ஓ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அந்த பிஆர்ஓ சத்யானா கூட நான் வந்து ட்ராவல் ஆகிறதுல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். அதுக்கு முன்னாடி விஜய் முரளி சார் தெரியும். விஜய் முரளி சார் தான் ரெஃபர் எனக்கு சத்யா அண்ணன். அதனால் அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. அதே மாதிரி ப்ரெஸ், நான் எல்லோரும் இங்கே பார்க்குறவங்களாம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். ப்ளோ அடிக்குது, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ரீச் பண்ணியிருக்கு இந்த கடைசி தோட்டாவோட இந்த ப்ரமோஷன் வந்து பயங்கர ரீச். ப்ரெஸ் அதுக்கு மெயினாக நீங்கள் தான் காரணம். அண்ட் தென் கலெக்ஷன் வைஸ் நான் எதுவும் கேட்டுக்க விரும்பல. எனக்கு சக்ஸஸ் ஆனால் போதும், படம் நல்லா ஒன்றா போதும் அப்படின்னு சொல்லி தான் ஜெனிஷ் கிட்ட சொன்னேன். அதனால் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அது மேலும் என்னோட இந்த படத்தை வந்து ஒரு செக்மெண்ட்டாக பார்ட் 2 கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பேன் இண்டியாவாக கொண்டு போகலான்னு வி ஆர் பிளான்டு. ஜூலை ஸ்டார்ட். ஆக்சுவலாக ஜூலையில் ஆடி மாதம் ஆரம்பித்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மேபி அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அப்புறம் ஹிந்தி, இதுலேருந்து எல்லாரோட ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் பர் ப்ரெஸ்ஸில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் நினைக்கிறேன் கடைசி தோட்டாவை பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட விரைவில் அந்த டீமையும் நான் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணுவேன். மேலும் இந்த படத்தில் நடித்தவங்க ஸ்ரீ அண்ணன், வியாபுரி அண்ணன், செல்வகுமார் அண்ணன், அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். மேலும் வந்து யாசர் வந்து எப்போன்னா நான் வீட்டு வாசலில் வாக்கிங் போவேன், திடீர்னு பார்த்துருவோம் மாப்பிள்ளை. நாங்கள் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படின்னு போகப்பில் ஏதோ அப்படியே ஜாலியாக என் கூட அடிக்கடி ட்ராவல் ஆகக்கூடிய மனிதர். சின்ன வயசுன்னு இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு பக்குவம் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் அவங்ககிட்ட. அதனால் நிறையா படங்கள் அவங்ககிட்ட வந்து சேரும் நம்பிக்கையோடு. மேலும் இந்த நிலைமையில் நான் நிற்கிறதுக்கு காரணமாகிய என்னோடய அக்காவுக்கும், என்னோடய மனைவிக்கும், என்னோடய குருநாதருக்கும் நன்றி சொல்லி, என்னோட
என்ன சொல்கிறதுன்னா சாங்ஸ் இந்த நாங்கள் ஒவ்வொரு தேட்டருக்காக போகும்போது நிறைய வந்து சாங்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி வெளில வந்து சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக. அதனால் எங்கள் ஃபேமிலிக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மியூசிக்காக தான் அவங்க ப்ரொடக்ஷனே பண்ணுறாங்கன்றது. அதே மாதிரி வையாபுரி சாரோட காமெடியை எல்லோரும் நிறைய பேர் தேட்டரை விட்டு விளையும்போது ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு டாக் ஆஃப் விஷயமா அதை பேசினாங்க. அதே மாதிரி செல்வகுமார் சார் வந்து அது ஒரு எம்எல்ஏ கார்ட்டோட ஃப்ரெண்டாக வந்ததும் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய விஷயமா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதனால் தேங்க்ஸ் டு டீம். ஃபைனல் டச் ஆஃப் ராதாரவி சார். அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன சொல்லிடுன்னா அடுத்து யார் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருப்போம். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பிள்ளையார் மாதிரி. ஏன்னா அவரை வச்சு தான் நாங்கள் அடுத்த சரௌண்ட் ஆர்டிஸ்ட்டே எல்லோரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த மூவ் பண்ண போகிறது அந்த கேரக்டர் யார் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் அவரை வச்சோம். அண்ட் தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ரீ அவரும் அப்புறம் பேசணும், வையாபுரி சார்கிட்ட பேசணும், அப்படி ஒவ்வொருத்தராக பேசி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் படம் நாங்கள் ஷூட்டிங் போய். ஏன்னா இந்த டேட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டேட் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தது. கரெக்டாக அந்த டேட்டில் தான் 25th டே வந்ததுன்னு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24th 25th எங்களோட ஃபஸ்ட் ஷெடியூல் நாங்கள் கொடைக்கானல் போனது. கரெக்டாக அதே டேட்டில் வந்து அடித்தது 25th டே. அதனால் ஹாப்பி மூமெண்ட்ஸ், சந்தோஷமாக இருக்கேன். அதோட இன்னொரு சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எங்களோட கடைசி தோட்டா பார்ட் 2ல் நிறையா விஷயங்கள் வரும். மேலும் இந்த ப்ரெஸ் மூலியமாக ஒரு 2-3 கோரிக்கை ஒண்டி சொல்லிக்கிற விரும்புகிறேன். என்ன விஷயம்னா இப்போது நிறையா இப்போ எங்கள் ப்ரொடக்ஷனில் இன்னொரு படமும் போயின்ட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். வீர துறந்தரான்னு சொல்லிட்டு அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு பேன் சவுத் ஃபிலிமாக எல்லாம் பேன் சவுத் ஆக்டர்லாம் ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு கூட ஷூட்டிங் டேட்ஸ் தான். அதனால தான் எங்கள் படத்தோட டேரக்டர் வரலைங்க. இருந்தாலும் சில ஆக்டருங்க வந்து பேர் சொல்ல விரும்பல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வசதிகள் கொடுக்க வேண்டியது தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அந்த வசதியை வந்து ஒன்று சொல்கிறது பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. சில நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை வந்து நான் அனுபவப்பட்டேன். அது ஒரு பில்டிங்கில்னா ஒரு பில்டிங் கட்டின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங்கில் வந்து 2nd floor ஏற மாட்டேன்றாரு. கேட்டால் லிஃப்ட் வைண்டாரு. இது எப்படின்னு தெரில. பட் இதெல்லாம் கொஞ்சம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நடிகர் சங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர் நாங்கள் கண்டிப்பாக அங்கே லிஃப்ட்டு தான் வைக்க தான் போகிறோம். அதனால் லிஃப்ட் வைக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா இந்த டைமில் நான் பேச முடியும், ஏன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதனால் சின்ன சின்ன மனக்கவலைகள் தான். சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது நினச்சிட்டு இருக்காங்க. முடியாது எதுவும் கிடையாது. நான் பழசு எப்படி ஒரு 15 வருஷம் எப்படி இருந்தனோ இப்போ அந்த மாதிரி இல்லைன்றது காரணம் கடவுள் கொடுத்த கிருபை. எல்லாமே என்னோடய மனைவி வந்த நேரமும் என்னோடய சகோதரி வந்த நேரம் தான் மாறிடுச்சு. என்னோட தாளந்தும் என்னோட உழைப்பு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் லைஃப்பில் தூக்கி விட்டுருக்கணும். அது இல்லைன்னா யாராலையும் முன்னேற முடியாது. அதுக்கு காரணமாகி என்னோடய சகோதரிக்கும் மனைவியும் தான் நன்றி சொல்கிறேன். இந்த கடைசி தோட்டா பார்ட் 2க்கும் பத்திரிகையாளர் உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட்டு கடைசி தோட்டா அது பார்ட் 1ன்னு சொல்கிறதா வெறும் கடைசி தோட்டா சொல்கிறதான்னு தெரியல. இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் போன வருஷம் நாங்கள் இந்த நேரம் ஷூட்டிங்கில் இருந்தோம். நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது. அந்த படம் இன்றைக்கி ஒரு படம் வந்து 25 நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் என்றைக்குமே இறைவனுக்கு கொடுத்துறது. 2வது இந்த படத்தை வந்து கரெக்டாக தியேட்டரில் கொண்டு போய் சேர்த்த ஜெனிஷ் சாருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லி ஆகணும். 2வது ஒரு சின்ன படம்னு பார்க்காம யார் உங்களால் அவர் 2வது இந்த படம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப, அதாவது எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிகப்பெரிய விஷயம். ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்றைக்குமே இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழசை மறக்காதவங்க தான். நம்ம எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம், எப்படி இருந்தோன்றதை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருந்தோன்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம் ஒவ்வொரு நாளும். இது கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படி இது எங்களோட 3வது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பார். நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வையாபுரியாக இருந்தாலும் சரி, நாங்கள் யாராக இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது அது முதல் படம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி இருந்தோன்ற நாளை நம்ம வந்து மனசில் வச்சுட்டோன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டோம், தலகால் தெரியாமல் ஆட மாட்டோம். ஏன்னா உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்ணுறது எதுன்னா ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம்.
தோல்வியை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம், ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெற்றி வரும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு சில விஷயம், ஒரு விஷயம் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்காது, அது இறைவன் கொடுக்கறது. ஸோ அந்த வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பக்குவம் வேணும். மனசை மறக்கக்கூடாது, என்றைக்கும் ஒரே மாதிரி உழைக்கணும். எதுவுமே ஏன்னா இந்த சினிமாவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய, இப்போ எங்கள் தாத்தாவே எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவ்வளோ படங்கள் எடுத்தார். கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள்லாம் எடுக்க படமே கிடையாது. ஸோ இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் பேசிக்கலாக ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தனால எங்கள் அப்பா பிஸியாக இருக்கிறதும் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா வேலை இல்லாததும் பார்த்துருக்கேன். ஸோ இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதில் ஒன்றே ஒன்று தான் நிரந்தரம், நம்மளோட குணம், நம்மளோட உழைப்பு, இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு திடீர்னுட்டு 2 கொம்பு முளைச்சிடக்கூடாது, நம்ம திடீர்னுட்டு பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் முதல் நாள் நம்ம யார், நம்ம எப்படி இருந்தோம், அவ்வளோதான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராஜேஷை வந்து ஒரு ப்ரொடியூசராக நான் பார்க்க மாட்டேன், அவர் என்ன ஒரு ஆக்டராக பார்க்க மாட்டார். நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம். பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். இது ஒரு கூட்டு முயற்சி. இதில் வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாருன்னு சொன்னால் அது வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இதை நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது இந்த ப்ரெஸ், இந்த மீடியா, உங்களுக்கு தான் நன்றியை சொல்லிடணும். ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஸோ இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா போகாமல் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடைசி தோட்டாவோட ஃபஸ்ட்டு படம் தான். இன்னொரு படமும் ராஜேஷ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதுவும் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருமே. சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தால் தான் ஷூட்டிங் வருவேன்னு சொல்கிறவங்க மத்தியில் எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோன்னு சொல்கிற நிறைய பேர், ராஜேஷ் மேலே மரியாதை வச்சு இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம், ஏன்னா அவங்க தான் வளருவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட ஃபேமிலியாக நாங்கள் பார்க்குறோம். இங்கே இருக்க ஒவ்வொரு ஆக்டரையும், அது ராஜேஷாக இருக்கட்டும், பயாபுரி அண்ணனாக இருக்கட்டும், ராதாரவி அப்பாவாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே, யாசராக இருக்கட்டும், இந்த கொட்டாச்சி வந்திருக்கார் எல்லாருமே. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஜெயிச்சா எல்லோரும் ஒன்றா ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசி தோட்டா 1 மாதிரி, கடைசி தோட்டா 2 இருக்கும். கடைசி தோட்டா 2 நீங்கள் யாரை டைரக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கவே இல்லை, அது ஒரு சஸ்பென்ஸில் இருக்குது. இன்னும் சொல்லிடலாமா? ஏன் வெக்கப்படுற? இந்த கடைசி தோட்டாவை டைரக்ட் பண்ண போகிறது, பார்ட் 2 டைரக்ட் பண்ண போகிறது ராஜேஷ் தான். ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன், நிஜமாலுமே என்கரேஜ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நல்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து சாங்ஸ். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா, நானும் ராஜேஷை சண்டை போடுறதை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு யோசிப்பீங்க. ஏன்னா இதை வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஷுவலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாப்புல. எனக்கு பயங்கர கோவம். ஏன்னா அந்த சாங்கில் நான் கிடையாது, பட் சாங் ரொம்ப நல்ல சாங். நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்காக தான். ரொம்ப நல்ல பாட்டு, இந்த பாட்டையை மிஸ் பண்ணேன். ரீரிகார்டிங்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், கடைசி தோட்டால் வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்துச்சு. ரெண்டாவது, ஆஸ் அ ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன பண்ணுமோ அது பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். நிஜமாலுமே நான் வந்து இன்றைக்கும் அதோட போஸ்டர்ஸோ அதோட பேனர்ஸோ நான் பார்க்கும்போது அந்த தியேட்டருக்குள்ளே வந்து இந்த 25th டே போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பப்ளிசிட்டி அண்ட் ஜெனிஷ் சார், உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். பார்ட் 2 25 இல்லை, நம்ம 50, 100 அப்படின்னு போவோம் நம்ம நம்புகிறோம். எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் இங்கே சமம். நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும். நான் முதல் நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி வாய்ப்பு கேட்டு அடைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக ஆக்கி எங்களுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும். க்ளோரி டு காட். உண்மையான உழைப்பு, நேர்மை என்றைக்குமே தோற்றதா சரித்திரமே கிடையாது. தேங்க்யூ. 25வது நாள் அப்படின்றது சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது ஒரு சின்ன ஈவெண்ட்டு. ஏன்னா 250 days, முதல் வருடம் 2வது வருடம் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்ச ராஜ்கிரண் சாரோட படங்கள் எல்லாமே நாங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ராமராஜன் சாரோட படங்கள் பார்த்துருக்கேன். பெரிய ஹீரோஸ் இல்லாமல் அடுத்த லெவல் Tier 2 ஆக்டர்ஸில். இப்போது லீட் ஆக்டராக இன்றைக்கி இண்டஸ்ட்ரி நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமாக இருந்து, ஆனால் ஸோ கால்டு அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட உண்மையாக வீட்டுக்கு போய் சேர்ந்து மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற இந்த படம் ரியல் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா முதல்ல நான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் RVR ஸ்டுடியோஸ் இவங்க கிட்ட நாங்கள் கொலாபரேட் ஆனது வந்து கிட்டத்தட்ட ஒரு MBBS சீட் வாங்குற மாதிரி தான் இருந்தது முதல்ல. ஏன்னா மல்டி லெவல் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வெளியிடணும், பிஸ்னஸ்க்காக ஹேண்டில் பண்ணுன்ற போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 80% to 90% மெம்பர்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ செஷன் நிறையவே நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி இருப்பார் அந்த ப்ரொடியூசர். பல கட்ட முயற்சிகளுக்கு அப்புறமா, பல கட்ட ஃபில்டரிங்க்கு அப்புறமா எங்களை அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க.
ஸ்டார்டிங்கில் ஒரு கன்ஃபியூஸ்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி இன்றைக்கி ரொம்ப தெளிவாக அவங்களோட வெற்றிக்கு நம்ம பங்களிப்பும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட நடவடிக்கைகள் தான். பணத்தினால மட்டும் எதையும் ஜெயிக்க முடியும். பணம் கண்டிப்பாக முக்கியமானது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில். பணத்தினால மட்டும் இல்லை, ஆட்டிடியூட், அவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி நம்மக்கிட்ட அவங்களோட வேலையை கேட்டு வாங்குறாங்கன்றதை பொறுத்தது இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட நிறுவனம் மூலமாக ஒரு 70 படங்களை தாண்டி சென்றுட்ருக்கோம் தியேட்ரிக்கல் ரிலீஸில். இந்த படம் எங்களுக்கு ஒரு முக்கியமான படம், நல்ல அனுபவம். ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது வழக்கமாக எல்லா படத்துக்கும் கொடுக்குற பெஸ்ட் எஃபர்ட் இதுக்கும் கொடுக்கணும்னு ஆரம்பித்தோம். அதே எஃபர்ட்டை தான் கொடுத்தோம். ஆனால் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் அவங்க தே ஆர் செலிப்ரேட்டிங். எங்களுக்கு இது எப்படி கிடச்சிருக்கு, அதை ரொம்ப கிராட்டிடியூடோடு பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்களோட அப்ரிஷியேஷன். ஏன்னா போதும், நம்ம ஒரு பே பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு சர்வீஸ் கிடச்சிருக்கு, தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களா எங்களையும் எங்கள் டீமையும் அவங்க கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறையா கொடுக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் முடிஞ்சதோடு இல்லாமல் அடுத்த படம் பண்ண போகிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி டேட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் அடுத்த படத்தை நோக்கி போகிறது பெரிய விஷயம். அதுலேயும் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தயாரிப்பாளர் திரு சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவங்களோட சேர்ந்து பக்கபலமாக இருக்கிற அவங்களோட குடும்பத்தினர், சகோதரி, இந்த படத்துடைய அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு டெசினேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க மல்டி லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது ஒரு செகண்ட் பார்ட் பண்ணணும்னு இவர் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் அதில் இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, நான் எப்படி ஆசைப்படணும் அதெல்லாம் வரணும் அப்படின்றதுக்கு அவங்களோட மனைவியார் வந்து ஒரு பெரிய இன்புட் கொடுத்துருக்காங்க. சகோதரி வேலண்டினா சுவாமிநாதன் அவர்களுக்கு அவங்க இன்றைக்கி வர முடியல, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னொரு அவங்களோட சகோதரி, ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு மருத்துவ பணியில் இருக்கிற டாக்டர் பத்மா அவர்கள், இவங்க எல்லாரையுமே நான் சில அக்கேஷனில் சந்திச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் எவ்வளோ ஜென்யூனாக எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்காங்கன்றதை பொறுத்து தான் இவரோட நடவடிக்கை இருக்குன்றதை நான் கூடவே இருந்து பார்த்தேன். ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அவரே ஷேர் பண்ணிக்கிட்டார். இதை நானும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த கிராட்டிடியூட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத நான் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இவங்களோட அடுத்தடுத்த ஜேர்னி இன்னும் சிறப்பாக இருக்கும் பை காட்ஸ் கிரேஸ். அதில் எங்களோட பங்களிப்பு இருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். மனமார்ந்த நன்றி சார். தென் அடுத்ததாக எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் டீம் பற்றி சொல்லி ஆகணும். நாங்கள் ஒரு சின்ன கம்பெனி, வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் இந்த இண்டஸ்ட்ரி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்ப காலத்திலிருந்தே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்குது எங்களோட டீம். நாங்கள் இது ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு தனி மனிதனோட ஒரு முயற்சி இல்லை, ஒரு டீமாக சேர்ந்து தான் நகர்ந்துட்டுருக்கு. திரு தனசேகரன் அவர்கள், அப்புறம் நம்ம தம்பிங்க, இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தம்பிங்க சஞ்சய், பிரவீன், சிவன். இதுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் ஆரம்பித்த டைமில், எதுவுமே தெரியாத டைமில் எங்களை தட்டி கொடுத்து எங்களை பண்ணலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு முக்கியமான நபர் இன்றைக்கி வந்திருக்காரு. ஏன்னா நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணணுன்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. ப்ரொடியூசர் ரொம்ப விரும்பினார். சூழ்நிலை காரணமாக எங்களோட எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் வர வைக்க முடியல. சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நம்ம எங்களோட ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இன்றைக்கி நான் சொன்ன அந்த ஒரு முக்கியமான, எல்லாருமே முக்கியமானவங்க, அதில் நம்மக்கிட்ட நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர் வந்திருக்காரு, மிஸ்டர் சேலம் சேகர் அவர்கள். அதுக்கப்புறமா இன்னொரு தூண் அப்படின்னு சொல்லணும், மிஸ்டர் தௌலத் பாஷா அவர்கள். அவங்களும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப கடினமான தருணங்கள் இருக்கும் சில டைமில். ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் தெரியும், பெரிய ஹீரோஸோட படங்கள், பெரிய பேனர் வேல்யூ உள்ள படங்கள், மார்க்கெட்டிங் ரொம்ப பெருசாக பண்ணுற படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், நமக்கான ஸ்பேஸ், ரெண்டுக்கும் பெரிய காம்படிஷன் சொல்ல முடியாது, அது எட்டவே முடியாத உயரத்தில் இருக்கும். அந்த டைமில் இவங்க அவங்களோட எஃபர்ட்டை ராத்திரி பகல் பார்க்காம ரிலீஸுக்கு முந்தின நாள் காலையில் ஒரு 5 மணி வரைக்கும் விடிய இருந்து உழைச்சி பண்ணும்போது அதுக்கான பலன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வர முடியாத நிலைமையில் இருக்கிற இன்னும் இதர டிஸ்ட்ரிபியூட்டர், சேலம் ஏஜே ஃபிலிம்ஸ், தென் எங்களோட மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் மரியாதைக்குரிய திரு RMS மாணிக்கம் அவர்கள், திருநெல்வேலி வி ப்ரோஸ் திரு வெங்கடேஷ் அவர்கள், இவங்களையும் நாங்கள் இந்த டைமில் நினைவு கூறுகிறோம். இன்னும் திருச்சியில் இருக்கிற திரு தேனமதன், TTS தேனமதன் அவர்கள். இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் சீனியர்ஸ், பல வருஷங்களாக இருக்காங்க. எங்கள் கூட நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கள் கூட யதார்த்தமாக கை கோர்த்துட்டு இன்றைக்கி வரைக்கும் எங்களை கரம்பிடித்து ஸ்ட்ராங்காக வழி நடத்திட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு மேடை இருக்குன்னு நினச்சேன். இந்த மேடையை நான் அதை பயன்படுத்திக்கிறேன். இன்றைக்கி 25th டே அப்படின்ற ஒரு வெற்றி விழா மேடையில் நான் இதை நான் பகிர்ந்து அவங்களுக்கு என்னோட நன்றியை காணிக்க வைக்கிறேன். தொடர்ந்து உங்களோட பயணத்திலையும் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எங்களை பக்கபலமாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன். தென் இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் வணிக ரீதியாக நாங்கள் 90% கவர் பண்ணிட்டோன்றதையும் மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா தியேட்டருக்கு ரிலீஸ்க்குன்றதான் மெயின் டாஸ்க் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்களுக்கான அக்ரிமெண்ட் அதுதான். அதை தாண்டி அவர் எங்களை விரும்பி கேட்டதுனால அதர் லாங்குவேஜஸ், ஃபாரின் ரைட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சைன் பண்ணிட்டு, சேட்டிலைட் மட்டும் இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஏப்ரலில்
சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடும். ஏன்னா அந்த நம்பிக்கையில் தான் அவர் அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அதில் எங்கள் பங்களிப்பு இருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், ஏன்னா இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் என்னோட ஏதோ ஒரு வகையில் சீனியர்ஸ். மேக்ஸிமம் வையாபுரி சார் அவங்க எப்போவுமே நான் 2-3 மேடைகளில் என்ன பெருசாக அறிமுகம் இல்லாட்டி கூட நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வேலையை பார்த்துட்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல், ஒரு நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப உரிமையாக பகிரங்கமாக ஒரு ஸ்போர்ட்டிவ் ஆங்கிள் வந்து என்கரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. அதெல்லாம் ஏன்னா நாங்கள் துள்ளாத மனம் துள் மாதிரி அவங்களோட படங்களை நம்ம ஃபேனாக உட்காந்து பார்த்துட்டு அவங்க நம்மளை ஸ்டேஜில் பேசும்போது உண்மையிலே அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க இந்த படத்தோட எல்லா ப்ரொமோஷன்ஸ்லையும், அது அந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த ப்ரொடக்ஷனோட ஒரு வேல்யூவை நான் அதில் தான் சொல்லி ஆகணும். மேக்ஸிமம் இவங்க அடுத்த படத்துலையும் கேள்விப்பட்டேன், மேக்ஸிமம் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதில் தான் நிறைய டிஸ்பியூட்ஸ் வரும். எங்களுக்கு கொடுக்கல, அதை டியூ வச்சுட்டாங்க, கடைசியாக பண்ணிட்டாங்க, இதோ சம்திங். இதில் எதுவுமே இல்லை. எல்லாருமே பேமெண்ட்ஸ்க்காக இல்லை, அவங்க கொடுக்குற மரியாதைக்காக 90% ஆர்டிஸ்ட் எல்லா ப்ரொமோஷன்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் அண்ணன் மாதிரி ஆளுங்க, ஸ்ரீ பிரதர், யாசர் பிரதர், இவங்கெல்லாம் எப்போவுமே இருக்காங்க. அண்ணன் செல்வகுமார் அண்ணன், இவங்க எல்லாருமே ஃபுல்லாக இருந்திருக்காங்க. கொட்டேஷன் வந்து அப்பப்போ வர முடியாத சூழ்நிலை கூட எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பிரதர் சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து இப்போ ராதாரவி சார் மாதிரி அவங்க ஏஜ் ஃபேக்டரை தாண்டி எல்லா ப்ரொமோஷன்ஸும் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது நான் எப்படி இப்போ எடுத்துக்கிறேன்னா, ப்ரொமோஷன் அப்படின்றது டிப்பிக்கலாக அதுக்கு நான் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நான் டைம் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஏன் படம் என்னோட உழைப்பதில் இருக்குது, என்னோட பங்களிப்பை கண்டிப்பாக ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு வர்ற ஸ்ரீ பிரதர்லேருந்து இவங்க எல்லாருக்குமே நான் சிறந்தாழ்ந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. நாங்கள் படங்கள் ப்ரொமோட் பண்ண போகும்போது தெரிஞ்ச முகத்தில் யாராவது ஒருத்தங்க வரமாட்டாங்களான்றதை நாங்கள் இயங்குவோம். மீடியா நண்பர்கள் கேட்பாங்க, பிஆர்ஓ சைட்லேருந்து கேட்பாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு விஷயம், ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது தெரிஞ்ச முகங்கள் இருக்கும்போது மக்கள் அதை பார்ப்பாங்க இன்னும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் இன்னும் ரீச் ஆகும் அப்படின்வாங்க. அதுக்கு நாங்கள் ரொம்பவே சிரமங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எல்லா ஈவெண்ட்லேயும் மேக்ஸிமம் முதல்ல ப்ரொமோஷன்ஸ்லேருந்து இன்றைக்கி வெற்றி வேலை வரைக்கும் எல்லா ஆக்டர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிறப்பிச்சிருக்கீங்க. உங்களோட பயணம் இன்னும் சிறப்பாக இருக்கணும். அதில் ஆர்விஆர் ஸ்டுடியோஸும் ஆக்ஷன் ரியாக்ஷனும் கூடவே இருக்கும். உங்களோட எந்த இடத்துக்கு போனாலும் நாங்களும் கண்டிப்பாக பரிந்துரை பண்ணுறதுக்கு தயங்காமல் பண்ணுவோன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தென் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒரு கிராட்டிடியூட் ஸ்பீச் தான். அடுத்து மற்றவங்க பேசுகிறதுனால அதுக்காக டைம் கொடுத்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக நல்ல தரமான படங்களையும் சிறு முதலீட்டு படங்களையும் நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு எங்களோட பங்களிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கு இந்த மாதிரியான புரிதலுள்ள தயாரிப்பாளர்கள் கூட இருக்கிறது பெரிய பெருமையாக இருக்குது, பலமாக இருக்குது. உங்களோட தொடர்ந்து ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். ஆர்விஆர் ஸ்டுடியோ கடைசி தோட்டா வந்து ராஜேஷ் சுவாமிநாதன் தயாரிப்பு. அவர் தயாரிப்பு மட்டும் கிடையாது, இசை மற்ற எல்லா விஷயமே அவர் பண்ணியிருக்காரு. ஜெனீஸும் அவரும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா ஜெனீஸை பற்றி நான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் அவர் எல்லாத்த பற்றியும் புள்ளி விடாமல் மொத்தத்தையும் சொல்லி கடைசியில் போயிட்டு மறுபடியும் வந்து அவர் சவுண்ட் எஃபெக்ட்டை கூட சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்ல, வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னா தேட்டரில் முறுக்கு வைக்கிறவங்க பற்றி மட்டும் தான் சொல்ல. அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஜெனீஸ் சொல்லிட்டார். அது காரணம் என்னென்னா, அதை ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி 25வது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷ்னா கையை கடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கையை கடிக்காமலே இவ்வளோ ப்ரமோஷன். இப்படி 25வது விழான்னா ஒருவேளை இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தியிருப்பார். ஒருவேளை அடுத்து வந்து சேட்டலைட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பாக்கெட் ரொம்ப போட்டிருக்கு. தோட்டா கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தேன். அதில் நான் இல்லைங்கிறது போஸ்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யார் இருக்கா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்படின்னு அண்ணன் இருக்கேங்கண்ணா, என்னண்ணே அந்த படத்தில் நீங்கள் அவ்வளோ தூரம் கூடயே இருந்தீங்க. அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கலை அந்த படத்தில். இந்த படத்தில் வெறும் பேட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பேட்டாவை சம்பளமாக வாங்கினது நான் சிறி எல்லாம் தான். சிறியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் அபெட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்கள் அங்கே மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா. ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே. எந்த நேரம் நான் சிரிட்டு சொல்லுவேன். இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் தனியாக போய் பேசிக்கிட்டு இருப்பார். ஏங்க பேசுங்க, இந்த பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே இல்லை இங்கே வந்து பேசுங்க. டயலாக் கொடுத்தா கூட அங்கே ஃபோனில் தான் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பார். அந்தளவுக்கு எப்பயுமே ஃபோன்லேயே இருந்தார். காரணம் என்னென்னா, ஃபினான்சியலாக அதாவது ஒரு நாள் ஷூட்டிங்க்கும் ஒவ்வொரு போராட்டம் எப்படி நடந்தது, அதை எப்படி சமாளித்தார், ஃபுல் டென்ஷனும் அப்படி தான் இருக்கும். அதோட ஜெனீஸ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மனைவி, இவங்க 2 பேரும் செல்லை கையிலே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இவர் பேசுறதுக்கு வச்சுருப்பாரு, அவங்க அனுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த நெட்டில் பணம் அனுப்புறதுக்காக அங்கங்கே ரெடி பண்ணி வாங்கி அப்பப்போ அவங்கவுங்களுக்கு செட்டில் பண்ணுறதுல உண்மையிலே பெரும் பங்கு அந்த அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு. இவர் இருக்கிற டென்ஷன்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன். அன்றைக்கி போன தடவை நம்ம ப்ரொமோஷன் வந்தப்போ அம்பிகாயம் போகிற தப்ப சொன்னார், ஆனால் அடுத்த படம் ஆரம்பிச்சாச்சு, இவர் தான் டைரக்டர்னார். அப்போ கூட நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலை.
அதனால தான் இவங்ககிட்டலாம் வந்து என்ன பண்ணணும், சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும். நம்ம சம்பளமெல்லாம் பேட்டாக போனோம் வச்சுங்களேன், அடிச்சு இவர் கூப்பிட்டா வருவாரியா, பஸ் டிக்கெட் போட்டால் ஏறி வந்து இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க. அதனால் வந்து நண்பர்கள்ங்கிறது வேற, தொழிலுங்கிறது வேற. ஆனால் இப்போ வந்து அவர் புலம்புனார், எனக்கு வந்து 2வது மாடி ஏட மாட்டாங்க. நீங்கள் பல பேருக்கு லிஃப்டாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போல்லாம் பசங்க கூட லிஃப்ட்டில் போய் பழகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் முதல்ல பேசும்போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு, ஏங்க இந்த இடத்துல ஷூட்டிங், இதெல்லாம் உங்கள் கேரக்டர், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு, இது சம்பளம், ஃபஸ்ட்டு இவ்வளோ தரேன், 2வது இவ்வளோ தரேன், டப்பிங் எப்போ இவ்வளோ தரேன், இது ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. எதுவுமே பேசாமல் அவர் கிடைக்கிறாரு, பிடிச்சி போடுங்க அவரை அப்படின்னு பிடிச்சி போட்டு, அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறார், அவர் இறங்க மாட்டேங்கிறார். ஏங்க லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்குறாருங்க, கேரவன் கேட்குறாருங்கன்னு சொன்னால், அது நம்ம கைக்குள்ளே, நமக்கு கைக்கு அடக்கமாக யார் இருக்காங்களோ, இப்போ சிறி இருக்கார், நான் இருக்கேன், ஏன் உங்களுக்கு தெரியல, புரியலை? ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் யோசனை எங்கேயோ இருந்தால் கூட உங்கள் ஷூட்டிங் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, எடுத்துருப்பாங்களா நேரம் ஷாட்டு, 6 மணிக்கு பேக்கப் பண்ணியிருப்பாங்களா, ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா, ஏப்பா நைட்டு சாப்பாடுக்கு பாட்டு கேரில் வச்சுருங்கப்பா, அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுற போகிறான் அவன், இந்த மைண்ட்லேயே தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நானும் ஸ்ரீயும் அப்படி கிடையாதுங்க. சாப்பாடு வராட்ட கூட நாங்கள் 2 பேரும் போய் அங்கே ரோட்டுக்களை போய் நின்று சாப்பிட்டு வந்துடுவோம். ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தில் கடைசி தோட்டாவில் ஒரு 5 சீன் பண்ணியிருக்கேன்னா, அந்த 5 சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்போ பேசி, அப்போ எழுதி, அப்போ நடித்தது தான். அது யாரும் எழுதி இல்லை, நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்போ நடித்தது தான். ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை, அவர் டென்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்தது. சரி படத்தை பார்த்துட்டாது, அண்ணா ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னா என்ன ஒரே ஷாட்டில் அடி பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன், அப்பையும் சொல்லலை. 25வது நாள் விழாவிலையாவது இங்கே வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தேன், அங்கேயும் சொல்லலை. கடைசியில் ஒரு குச்சியை கொண்டு நிப்பாட்டி 2வது ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் உங்கள் கூட துணையாக இருக்கிறதுக்கு நானும் சரி, ஸ்ரீயும் சரி, மற்ற கலைஞர்களும் சரி ரெடியாக இருக்கும். ஆனால் இருக்கும்போது கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை. தெரியாத ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி மைக்கை பிடிச்சி புழங்கி அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் 2வது தோட்டாக்கும் சரி, இப்போ நடந்துட்டு இருக்க படத்துக்கும் சரி வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெனீஸ் மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் அந்த படம்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படமும் ஒரு சக்ஸஸ் படமாக அமையும். இந்த 25வது நாள் விழாவில் கலந்துக்கிட்டதில் உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி தோட்டா இன்னைக்கு 25th டே தமிழ்நாட்டில் சில தியேட்டர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது மெயின் ரீசன் ஜெனீஷ், அவங்க தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு போனாங்க. ஒரு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிற தருணத்தில் ஒரு சின்ன படமும் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு, உண்மையான வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் ஜெனீஷ் ப்ரோ. அப்புறம் பியரோ கிளாமர் சத்யா அண்ணன் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார், அவருக்கு ரொம்ப நன்றி. கடைசி தோட்டா இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு காரணம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ அப்புறம் என் கூட ஆக்ட் பண்ண ஸ்ரீ அண்ணன் உண்மையாக ரொம்ப மெனக்கெட்டு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, படத்தில் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் கொட்டாச்சி அண்ணன், செல்வகுமார் அண்ணன், வயோபுரி அண்ணன், ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. இங்கே ராஜேஷ் அண்ணனை ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அது நல்ல விஷயம். சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ரோட்டில் கொட்டாச்சி அண்ணனுக்கு தெரியும், பிகினியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சில டைமில் கூப்பிட்டு கேட்பாங்கண்ணே. ஸோ அடுத்தது யாராவது நம்ம ஏரியாவில் சினிமாக்காக உண்மையாக நேசித்து இருக்கிறாங்க, வாய்ப்பு கேட்கணுன்னா என்ன சொல்கிறா, ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது நான் பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு லைஃப் கிடைக்குமேன்னு ஒரு 2-3 பேர் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நிறைய பேர் இயக்குநர்கள் படங்கள் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அருணாச்சலம் ரோட்டில் சினிமாக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து 45 வயசு 50 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் சினிமாக்காகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி ஒரு லைஃப் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும்னு நினச்சி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி ராஜேஷ் அண்ணன். அப்புறம் கடைசி தோட 2 ஸ்ரீ அண்ணன் சொன்ன மாதிரி டைரக்டராக ஆகிறாங்க, ரொம்ப நன்றி. இந்த படமும் பெரிய சக்ஸஸ் ஆகும். அப்புறம் மீடியா கண்டினியூஸாக எங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. மறுபடியும் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ப்ரொடியூசர் சொல்லும்போது நம்ம கடைசி தோட்டா 2 வந்து பேன் இண்டியான்னாரு. அமரன் பேன் இண்டியா தான், அமரனில் ஸ்ரீ இருக்கார். ஏன் அடுத்து வரப்போகுது தக் லைஃப், மணி சார் படம், கமல் சார் படம், அதுவும் பேன் இண்டியா தான். அதில் ஃபுல் த்ரோட் நான் இருக்கேன். காந்தான்னு ஒரு படம் வருது, துல்கர் சல்மான் படம், ராணா ப்ரொடக்ஷன், அது சுரேஷ் ப்ரொடக்ஷன், அதுவும் பேன் இண்டியா மூவி தான், அதுலேயும் ஃபுல் த்ரோட் இருக்கேன். இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் விட்டுட்டு இந்தியா பூரா தேடிக்கிட்டு இருக்கோம், உலகம் பூரா தேடிட்டு இருக்கோம்னா, நம்ம ஊர்லேயே நம்ம தெருவிலே பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அதையும். ஓகே, வையாபுரி எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா
பேன் இண்டியா எதுக்காக பண்ணுறாங்க நிறைய ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேன் இண்டியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள். நான் சொல்கிறது இந்தியா முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள். நம்ம வந்து சவுத் ஒண்டி இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு 100 ரூபா போடுறேன்னா அந்த 100 ரூபா எனக்கு 110 ரூபாயாவது வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? பட் இன்றைக்கி இதே கேள்வியை வந்து நம்ம ஒரு பெரிய நிறுவனத்திட்ட கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கா சினிமாஸாக இருக்கட்டும், சன் டிவி பிக்சர்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட பேச முடியாது. பட் வையாபுரி அண்ணா என்னோட சகோதரராக இருக்கிறதுனால கேட்கலாம். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா என்னோட அர்த்தப்படுத்த அவர் இருக்கார். அது வந்து அவர் கேட்டதுனால கொடுக்கல. பட் வையாபுரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லாமே பணம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எந்த நடிகரும் பணம் இல்லாமல் நடிக்க மாட்டார்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் ஒரு பணத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே காசை போட்டு கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிற்கிறதுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல. அது என் குடும்பம் அதை வந்து பார்க்காது ஃபஸ்ட்டு. அதனால் நாங்கள் கொஞ்சம் பேன் இண்டியா போகிறதுக்கு காரணமே என்னென்னா, கதை அந்த மாதிரி கேட்குது எங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து யாரும் நடிகர் இல்லை அப்படிலாம் கிடையாது. அமரன்லையும் ஸ்ரீ சார் நடிச்சிருக்காரு, என் படத்தையும் ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காருன்னா அவரும் பேன் ஸ்டார் தான். அதனால் பேன் ஸ்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாச்சி என்ன நடிச்சிருக்காரு, ஒரு படம் நல்ல ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த கொட்டாச்சி என்ன பண்ண படத்தை ஜெனிஷ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அதனால் என் அடுத்த படத்துக்கு கொட்டாச்சி சார் இருக்கார். ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், எல்லாமே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்ல வச்சுருக்கீங்க போல இருக்குது. ஆனால் பட் என்னென்னா ஒரு பேன் இண்டியாவில் எப்படி இருக்கும்னா, பல என்னோட வியாபார யுக்திக்கு தேவைப்பட விஷயமா. அதனால உடனே வையாபுரி என்ன வியாபார யுக்தி இல்லையான்னு கேட்டக்கூடாது. எல்லாரும் வியாபார யுக்தினா எங்கள் படம் அந்த மாதிரி வந்து கேரளா, பாம்பே, கர்நாடகா அந்த மாதிரி போகிற மாதிரி 3 லொக்கேஷன்ஸ் போகிறோம். அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி கதை வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது. ஜெனிஷ் சொன்னாப்புல ஸ்ரீ என்ன சொன்னாப்புல, அந்த ஒரு நல்ல பாட்டு கோரியோகிராஃபர் வைக்காமல் விட்டேன்னு சொல்லி என்னை திட்டுவார். டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவார். அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னால் திட்டுன்னா அப்படி திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டை கெடுத்தியடான்னு பேசுவார். பட் சில காரணங்களால் அது எடுக்க முடியாமல் போச்சு. பட் இதை எல்லாத்தையும் சரி கட்டுறது தான் பேன் இண்டியா மூவியாக கடைசி தோட்டா பார்ட் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்ததோட மிஞ்சியக்கூடிய படமாக கடைசி தோட்டா 2 இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அதனால தான் நான் டைரக்ஷன் பண்ணுறேன். எனக்கு டைரக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நான் ப்ரொமோட் ஆனதான் சார். சாரி வையாபுரிண்ணே, நீங்கள் வந்து சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் நம்மளுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான காம்பினேஷன் கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி. அண்ட் அவங்களுடைய சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்ட் பார்க்குறவங்களாம் வந்து இந்த மாதிரி கப்பலாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக கொட்டாச்சி அவர்களை வந்து அதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு சின்ன ஒரு ரிப்ளை கொடுக்கணும் போல இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வையாபுரி எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா பேன் இண்டியா எதுக்காக பண்ணுறாங்க நிறைய ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேன் இண்டியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள். நான் சொல்கிறது இந்தியா முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள். நம்ம வந்து சவுத் ஒண்டி இல்லாமல் இந்த படம் இந்த 25வது நாள் ஓடி இந்த அளவுக்கு வந்து ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம்னா அதுக்கெல்லாம் காரணமே முதல்ல உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் வர்றதுக்கு முன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, நடிக்கிறப்பவும் சரி அங்கே எடுக்கிறப்பவும் சரி, அதை எல்லாமே தாண்டி இப்போ நம்ம ராஜேஷ் சார் இருக்காருங்களே, நம்ம கமல் சார் படத்தில் நான் பார்த்த ஒரு சீனை நான் வந்து அவர்கிட்ட நான் பார்த்தேன். எப்படின்னா ஒரு சீன் வந்து அங்கே விருமாண்டியில் வந்து அந்த மாடவிளக்கு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி வச்சுருப்பார். பண்ணி வச்சு போட்டு ஒரு டேக் அங்கே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் ஆள் வரைக்கும் கூப்பிட்டு கமல் சார் கேட்பார், இந்த சீன் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. அதே மாதிரி இந்த கடைசி தோட்டாவிலையும் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனுகளும் போகிறப்போ அவருக்கு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் எப்படி நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்றது ஒவ்வொரு படவடப்பில் இந்த படத்தை நல்ல முறையாக கொண்டு வரணும், எடுக்கணும் ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி எடுத்துடலாம். ஆனால் இன்றைக்கி கொண்டு வர்றது எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும். அதையெல்லாம் தாண்டி அந்த சீன்ஸ் எப்படி வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மெனக்கெடுவாப்பில். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கே ரொம்ப இதாக இருக்குச்சா, எவ்வளோ இப்படி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக நல்ல சப்போர்ட்டு தான். இன்னொன்று, ஒரு பெரிய சினிமாவில் வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னா அது எல்லாமே அந்த பலாப்பழத்தை உடைச்சி எல்லாம் பறந்து போன மாதிரி தான். அது எல்லாமே பெரிய டீமு தான். சினிமாவுக்கு வந்து ஒரு டீம் கிடைக்கிறது பெரிய விஷயம். பக்காவான டீம். அவருக்கு சேர்ந்திருக்கிற அங்கே கூட நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவரை எப்படி நம்பி வழிநடத்தி அவர் போகிறாரோ அவரை புரிஞ்சு எல்லாருமே கூட எல்லாம் இது பண்ணோம். நம்ம ஜெனிஷ் சார்
நான் வந்து ஒரு கழுமரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ அதை முழு படமாக கொண்டு வந்து எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாமல் இருக்கிறப்போ இதே ஜெனீஷ் சார் தான் அந்த இடத்துல கொட்டாச்சி நான் உங்களுக்கு பண்ணுறேங்க கொட்டாச்சி. ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனால் அது செயலில் எப்படி வரும், எந்த மாதிரி வரும், எப்படி போய் சேரும்னெல்லாம் தெரியாது. 25 தேட்டர் எனக்கு கொண்டு போய் இங்கே எல்லா தேட்டர்லேயுமே 4 ஷோ வர அளவுக்கு ஜெனீஷ் சார் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இன்றைக்கி கடைசி தோட்டா அடித்து ஒரே அடியில் 25 நாள் இன்றைக்கி வந்து எல்லா பக்கமும் ஓடி வெற்றி விழாவை இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்ட் 2, அதுலேயே ஒரு துப்பாக்கி தொங்க விட்ருக்காரு. யார் அடுத்தது சுடலாம் சுட வேண்டாம்னு சொல்லி ஒரு சேரில் தொங்க விட்ருக்குறாரு. கண்டிப்பாக நாங்கள்லாம் இருப்போம். ஏன்னா அன்றைக்கே எல்லோரும் சொல்லிட்டாரு, கொட்டாச்சி இதில் சின்னதாக இருக்கீங்க, அடுத்ததில் பெருசாக உங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கேன்ட்டாரு. பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த படமும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கிடுவீங்க. அந்த விழாவும் இந்த மேடையில் இல்லாமல் இதுக்கு பிரம்மாண்டமான மேடையில் வந்து அந்த விழாவும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம், சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷன் எப்படின்னா, பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்தார். அந்த பாட்டு கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன். ஆக்சுவலி வெரி சிம்பிள் நைஸ் மெலடி. அந்த மெலடி கேட்டு நான் ஆக்சுவலி சச் எ நைஸ் மியூசிக். அப்படி ஐ ஆல்வேஸ் லவ் மியூசிக். நான் 95லேருந்து சென்னையில் தான் இருக்கேன். ஐ ஒர்க் ஆன் ஸோ மெனி ஃபிலிம்ஸ். ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஃபவுண்ட் சம்திங் நியூ இன் ஹிம். அந்த ஒரு ஸ்பார்க் இருந்தது. ஐ தாட் ஓகே, ஹி இஸ் கோயிங் டு பி டூயிங் சம்திங், திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் பிக் அப்படின்னு யோசித்தேன். ஆக்சுவலி அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அந்த சிங்கர் வரும்போது பிரசன்னா வந்தார். பாட்டி முடிச்ச அப்புறம் நான் சொன்னேன், that time itself I told him, Rajesh, this is going to be a super hit song. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் இந்த மார்க்கெட்டிங் இதில் ஐ திங்க் திஸ் வில் கம் அப் slowly. I think slowly people are listening to it. But as soon as it came out, many people, I sent that song to many people. எல்லோரும் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ saw அதோட பிக்சரைசேஷன். I was really moved because ஒரு ஓல்டு கப்புள் வந்து அது எப்படி they are thinking about அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி அந்த பாட்டை ரசித்து பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ விஷ் him all the best and I'm happy to say இப்போ வரப்போகிற படத்திலும் I am with him